பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பலத்தினால் என்னை இடை கட்டி மான்களின் கால்களை போலாக்கி, பலத்தினால் என்னை இடை கட்டி மான்களின் கால்களை போலாக்கி, நீதியின் சால்வையை எனக்கு தந்து, நீதியின் சால்வையை எனக்கு தந்து, உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகின்றார், உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகின்றார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம். ஆபகுக் 3:19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் சொல்லுவோம், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலனாயிருக்கிறார். அவர் என்னை பலப்படுத்துகிற தேவன். அவர் என் கால்களை மான் கால்களைப் போல உறுதிப்படுத்துகிற தேவன். உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க செய்கிற தேவன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன், நம்மை மேன்மையான ஸ்தலங்களில் நடக்க வைக்கிற தேவனை நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நான் பிதாவிடத்திற்கு போகிறேன், நான் வாக்குத்தத்தம் பண்ணினதை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உன்னதத்திலிருந்து நான் அனுப்புகிற பலன், பரிசுத்த ஆவியானவராகிய பலன். அந்த பலன் உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாய் இருப்பீர்கள். அந்த உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் என்னுடைய சமூகத்திலே எருசலேமிலே காத்திருங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு பலனை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பலனை பெற்ற பிறகுதான் பேதுரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக வல்லமையாய் எழும்பி பிரகாசித்தான். அநேக அற்புதங்களை ஆண்டவருடைய நாமத்தினாலே அவன் செய்தான். இன்றைக்கும் கூட நாமும் அற்புத அடையாளங்களை செய்கிற வல்லமையுள்ள ஜனங்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றப் போகிறார். அதற்கு அந்த பலன் நமக்கு வேண்டும். ஆகவே அந்த பலன் நம்முடைய கால்களை உறுதிப்படுத்தி உயரமான ஸ்தலங்களில் நம்மை நடக்க பண்ணுகிற ஒரு தேவன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போல் ஆக்கி என் உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கால்களை மான்களுடைய கால்களைப் போல உறுதிப்படுத்தி உயரமான ஸ்தலங்களிலே நம்மை நிறுத்துகிற தேவன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறார், உயர்ந்த ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுவார். ஆகவே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய பலனை நாம் பெற்றுக்கொள்வோம்.
சங்கீதங்களின் புஸ்தகம் 113வது சங்கீதம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நம்முடைய தேவன் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிற ஒரு தேவன். மனிதர்கள் ஒருவேளை புழுதியைப் போல நம்மை தூக்கி வீசி விடலாம். ஆனால் கர்த்தர் அந்த புழுதியிலிருந்து அவருடைய கரத்தை நீட்டி நம்மை தூக்கி உயர்த்துகிற தேவன். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். குப்பை என்று நம்மை தள்ளிவிட்டாலும் அங்கிருந்து கர்த்தர் நம்மை உயர்த்தி உயர் ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுவார். உன்னதமான ஸ்தலங்களிலே, உயரமான ஸ்தலங்களிலே நம்ம நடக்க பண்ணுகிற தேவன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 48ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷருக்கு என்னை தப்புவிக்கிறீர் என்று தாவீது எழுதுகிறார். எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஜனங்கள் எல்லாருக்கு மேலாக என்னை நீர் உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற தேவன். கொடுமையான மனுஷர்களுக்கு தப்புவித்து உயர்ந்த அடைக்கலத்தில் என்னை வைக்கிற தேவன் என்று தாவீது எழுதுகிறார். ஆகவே இன்றைக்கும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உயர்ந்த ஸ்தலத்தில் நம்மை நடக்க பண்ணுவார். உயரமான ஸ்தலங்களிலே நம்மை உட்கார வைப்பார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஒருபோதும் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். கர்த்தரை மாத்திரம் முழுமையுமாய் நம்புவோம். நம்மை அவர் உயர்த்துவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானை கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மேன்மையான உயரங்களை அடைய முடியாதபடிக்கு ஆண்டவரை நொறுங்கி போய் உடைந்து போய் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு குப்பையிலிருந்து தூக்கி உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தம்முடைய பலனை கொடுத்து அந்த உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஒவ்வொருவர் அந்த பலனை பெற்று கால்களை மான் கால்களைப் போல உறுதிப்படுத்தி உயரமான ஸ்தலங்களிலே அவர்களை நடக்க பண்ண போகிறபடினாலும் உமக்கு நன்றி. நீர் அப்படி செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.